எறும்பும் தும்பியும். ஒரு பசுமையான காட்டில் ஒரு சிறிய எறும்பும் ஒரு தும்பியும் வாழ்ந்து வந்தன. கோடைக்காலம் தொடங்கியது. சூரியன் பிரகாசமாக ஒளிர, எறும்பு தினமும் சுறுசுறுப்பாக உணவு சேகரித்து தன் குடையில் சேமித்து வைத்தது. அது ஒரு நாளும் சோம்பேறியாக இருக்கவில்லை. அதே சமயம் தும்பி தினமும் பாடி ஆடி விளையாடிக் கொண்டே இருந்தது. இப்போவே ஏன் உழைக்க வேண்டும், இன்னும் நேரம் இருக்கே என்று நினைத்து எந்த வேலைக்கும் செல்லவில்லை. எறும்பு பலமுறை தும்பியிடம், இப்போ உழைச்சாதான் மழைக்காலத்தில் சிரமம் இருக்காது என்று அறிவுறுத்தியது. ஆனால் தும்பி அதை கவனிக்கவில்லை. சில நாட்கள் கழித்து மழைக்காலம் வந்தது. மழை பலமாக பெய்தது. எல்லா இடங்களும் நனைந்து உணவு கிடைக்காமல் போய்விட்டது. எறும்பு தனது குடையில் அமைதியாக இருந்தது. அது முன்பே சேமித்து வைத்த உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் தும்பி, அது பசியுடன் நடுங்கி உணவுக்காக அலைந்தது. எங்கும் உணவு கிடைக்கவில்லை. இறுதியில் தும்பி எறும்பின் வீட்டுக்குச் சென்று, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உணவு தா என்று கேட்டது. எறும்பு அதை பார்த்து, நான் முன்பே சொன்னேன், உழைத்தால்தான் வாழ்க்கை சுலபமாக இருக்கும் என்று கூறியது. தும்பி தனது தவறை உணர்ந்து வருந்தியது. நீதி, உழைப்பு வாழ்க்கையை காப்பாற்றும், சோம்பேறித்தனம் கஷ்டத்தை தரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.